கொடுமல்லூர் ஊர்லேருந்து கரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம மூவர் கோயிலை வந்துடலாம். இது மூவர் கோயில் என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் வந்து 25 ரூபா. கேமரா கொண்டு வந்தீங்கன்னா கேமராக்கு 25 ரூபா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே முழுக்க சிற்பங்கள் தான். ஃபஸ்ட்டு இந்த சிற்பங்கள்லாம் பார்த்துருங்க. இந்த டிசைனை பாருங்கள். வாவ், டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிவனை பார்த்துக்கோங்க. இந்த லிங்கத்தை, இந்த லிங்கம் உள்ளேயும் இருக்கும். இதே மாதிரி லிங்கம் தான். ஸோ அது வந்து சதுரம் அடைஞ்சிருச்சு. இங்கே எடுத்த பானை ஓடுகள், அம்மிக்கல் எதுவுமே வெளியில் கொடுக்கலங்க. 2 அம்மிக்கல் இருக்குது பாருங்க. தொழில்துறை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கு பத்திரமா. அப்படியே பார்த்தீங்கன்னா மூவர் கோயில். இதான் நம்ம என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏழையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிற்பம் தெரியுதா? கண்ணை மூடி இருக்க மாதிரி இவ்வளோ தத்ரூபமாக இருக்குது எல்லாம். இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு பார்த்திங்கன்னா வியப்பாக இருக்கும். இதுதான் கிணறோட என்ட்ரன்ஸு. இப்போ தண்ணி வந்துருச்சு. தண்ணி இல்லைன்னா நம்ம இந்த கிணத்துல சுரங்கப்பாதை, இந்த சுரங்கம் வழியாக போய் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போனோம்னா நம்ம கிணத்துல போய், அதாவது தண்ணி வந்து மழை இல்லாமல் வெயில் காலத்தில் அடியில் போனதுக்கப்புறம் இப்படி தான் இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணுறதுக்காக மன்னர்கள் வந்து இந்த குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க. இதான் அந்த கிணறு. 1000 வருஷம் பழமையான கிணறு. இப்படி வருவாங்க. இதான் வழி. உள்ளே வந்து, அதாவது வெயில் காலத்தில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் உள்ளே போய் தண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாசல் இருக்கும். இந்த கிணத்துல இங்கே ஒரு வாசல் இருக்கும். அப்படியே உள்ளே இறங்கி வந்தோம்னா இங்கே வாசல் இருக்கும். உள்ளே போனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தண்ணி இல்லாதபோது வந்து பார்ப்போம். இந்த படைப்பை பாருங்கள், சிவனை பாருங்கள், செதுக்கியிருக்காங்க. மூவர் கோயில்னால் 2 மனைவிக்கு கட்டியிருக்காரு பூதி விக்ரமகேசரி. 1 அவருக்கே கட்டியிருக்காரு. அதாவது அவர் இருக்கும்போதே அவரோட பேரில் எழுப்பின சிவாலயம். ஸோ 3 சிவாலயம் வந்து பூதி விக்ரமகேசரி எழுப்பியிருக்காரு. துவாரபாலகர், நந்தி, இது 2ம் அவங்க மனைவிக்கு எழுப்பிய கோவில். உள்ள போமா, வழியிலேயே துவாரபாலகர் வரவேற்கிறாங்க. இதுதான் அந்த சிவாலயம். இந்த லிங்கத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வீடுன்னா இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா இது எந்த டிசைன் தெரியுதா? நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல கோபுரம், இதே மாதிரி தான். இது எப்படின்னா சதுரமாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்லேயே கொண்டு போயிருக்காங்க மேலே வரைக்கும், கோபுரம் வரைக்கும். அதே தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்படின்னா ரவுண்டு வட்ட வடிவில் இருக்கும்போது அதோட அழகுக்கும் இந்த சதுர வடிவில் இருக்கும்போது இதோட அழகும் ரொம்ப பிரமிக்க வைக்குது. பூதி விக்ரமகேசரியோட மனைவி பேரு கற்றலை வரகுணை. அவங்க 2 பேருக்கு தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. கற்றலை வரகுணை 2 மனைவிகளுக்கும் கட்டிய கோயில் தான் இது 2ம். ஒண்ணுல லிங்கம் இருக்கு, இன்னொரு லிங்கம் இதுல இல்ல, சதலம் அடைஞ்சிருச்சு. அந்த லிங்கம் தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ட்ரன்ஸ்ல பாத்துருப்போம்ல இந்த லிங்கம். கட்டிடக்கலை சிற்பக்கலையில எவ்வளவு அழகா தத்ரூபமா வரைஞ்சிருக்காரு பாருங்க. செதுக்கி இருக்காருங்க. மன்னரா இல்ல சிவனா? எவ்வளவு
உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி அப்படியே அங்க பாருங்க, இது ஃபுல்லா முழுக்க கல்வெட்டுகள் தான். இந்த சிற்பத்தை பாருங்க, யாழி வாயில ஒரு மனுஷன் உள்ள வாயை பொளந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா கல்வெட்டு. இருக்கவேளிர் அரசர்கள் யாருன்னு தெரியுமா? அவங்க சோழர்களே கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் அவங்க சோழர்கள் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் சோழர்களே கிடையாது. அவர்கள் இருக்கவேளிங்கிற வம்சத்தை சேர்ந்தவங்க. கொடும்பாளூரை தலைநகரமா கொண்டு கொடும்பாளூரை சுற்றி மட்டும் சிற்றரசுகளாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சோழர்களை சூரிய வம்சம்னு சொல்லுவாங்க. இருக்கவேளிர்களை துவாரையில் இருந்து தென்னங்கம் வந்ததாக கருதப்படுற பண்டைய வேளிர் குலத்தை சேர்ந்தவர்கள். சங்க காலத்துல இவங்களை இருங்கோவேல் என அழைக்கப்பட்டிருக்காங்க. சோழர்களாலே மிகப்பெரிய எம்பையர், அதாவது பேரரசர்களாக தான் விளங்கியிருக்காங்க. அப்பவே இருக்கவேளிர்கள் குறுநில மன்னர்கள் மட்டும்தான், கொடும்பாளூரை சுற்றி மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவு சோழர்களுக்கு நெருக்கம் தெரியுமா? பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர்லாம் சோழர்கள் பக்கம் இவங்க தான் நின்று வெற்றியும் பெற்றிருக்காங்க. சோழர்களோட இருக்கவேளிர் திருமண உறவுல இருந்திருக்காங்க. சுந்தர சோழர் இருக்காரு பாருங்க, அவரோட தாயார் கல்யாணி, அவங்களும் கொடும்பாளூர்ல சேர்ந்தவங்க தான், இருக்கவேளிர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இருக்கு. ஸ்ரீ ராஜராஜ சோழனும் ஆதித்ய கரிகாலனோட தாயாரான வானவன் மாதேவி பிறந்த ஊர் இதுதாங்க. பூதி விக்ரமகேசரி, பராந்தகன் சிரி, பூதி விக்கிரமன் ஆகியோர் புகழ்பெற்ற மன்னர்கள் இங்கேதான் இருந்திருக்காங்க. ராஜராஜ சோழனுக்கு இருக்கவேளிர்கள் தாய் வழி உறவினர்கள். ஆமாங்க, ஏன்னா அவங்க அம்மா இங்கதான் பிறந்திருக்காங்க. பெண் கொடுத்து இங்கதான் நிறைய பெண்களை திருமணம் செஞ்சிருக்காங்க சோழர் வம்சமே. ஆனா இந்த மூவர் கோவில் சோழர்கள் கட்டிட பாணியில தான் கட்டியிருக்காங்களே. அதே சிற்ப கலைகள், சிற்பங்கள் ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்க. பல்வேறு கல்வெட்டுகள். ராஜராஜ மன்னரே தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு இந்த கோயிலை தான் முன்னுதாரணமா வச்சு கட்டியிருக்காரு. இந்த கல்வெட்டு யாரோடது தெரியுமா? பல கடாரம் கடந்து கடல் கடந்து பல நாடுகளை கைப்பற்றிய ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுங்க. ராஜேந்திர சோழன் ஈழத்துக்கு சென்று வெற்றி பெற்றதுக்கான கல்வெட்டு இதுதான். ஈழனா ஒன்றும் இல்லை, இலங்கை தான். நம்ம இலங்கைக்கு போய் அங்கே உள்ள மன்னனை வென்று நாடு திரும்பிய போது எழுதிய கல்வெட்டு. மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு மன்னர்கள், சோழ மன்னர்களோட கல்வெட்டு இங்கே இருக்கு. பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. மிக சிறப்பான விஷயமே என்னன்னா, இந்த வம்சத்துல பண்டைய தமிழகத்துல மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர் அடுத்தபடியாக ஆட்சி அதிகாரம், நிலப்பரப்பு பெரும் செல்வாக்கு கொண்ட குறுநில மன்னர்கள்ல வேளிர் வம்சமும் உண்டுங்க. இந்த அற்புதமான வரலாற்று கோயிலை அனைவரும் பார்க்கணும். பல்வேறு வரலாறு கொட்டி கிடக்கு, நீங்க ரசிக்கலாம். இந்திய தொழில்துறை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவ்வளோ அழகா நீட்டா பராமரிக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் கடத்தணும். என்னோட வீடியோக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரலாற்று பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.